வெல்கம் டு லதாஸ் குக் புக். நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, பித்தளை பாத்திரங்கள்லாம் எடுத்து தேய்ச்சி இதெல்லாம். நாளைக்கு நம்ம வந்து இறந்த முன்னோர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு வழிபாட்டு தினம். நாளைக்கு எல்லார் வீட்லேயும் இல்லை, யார் வீட்டிலலாம் இந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய இது இருக்கோ அவங்க வீட்டிலலாம் ஆடி அமாவாசைன்னு கொஞ்சம் திமிலோகப்படும் தான். வடை பாயசமெல்லாம் வச்சு சமைச்சு காக்காக்கி முதல்ல சாதம் போடணுங்கிறது இருக்குது. அது தவிர நம்ம செய்யக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பார்க்காய் செய்வா, பெரண்டை செய்வா, வாழைக்காய் கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி அவாவா வீட்டு வழக்கம், அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்கும் அதை வந்து க்ளீன் பண்ணினது மாத்திரம் இல்லை, அதை வந்து ஒரு இதில் போட்டுடணும், ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சா அது பளபளப்பாக அப்படியே இருக்கும். அது மாதிரி தான் நான் செய்வேன். இங்கே வாங்க, நாளைக்கு ஆடி அமாவாசைங்கிறதுனால பித்தளை வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் இந்த பூஜை சாமான்கள் தான் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். சொம்பு, தாம்பாளம், சின்ன கிண்ணங்கள், மணி, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு அண்டு ஒரு சில வெள்ளி கப்ஸ் வச்சுருந்தேன். அதெல்லாமும் எடுத்து வெளியில் போட்டிருக்கேன். இதை இப்போ தேய்க்கணும். உட்காண்டு என்னத்தை போட்டு தேய்க்கிறது? பித்தளைன்னா இந்த புளியை போடுவேன், பீட்டாம்பரி போடுவேன், அதுதான் போடுறது. சபீனாவும் கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன். சில டைம் அந்த லைம் இது இருக்குது இல்லையா, அதை கூட போட்டிருக்கேன். லைம் பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும், அப்படியே பல ஆகிடும். நம்ம ஒன்றும் ஜாஸ்தி இது பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் இப்போ தேய்ச்சி வந்துடுத்து பாருங்க, பலன்னு ஆகிடுது. ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தி நான் ஒன்றும் இது பண்ணலை, மெனக்கெடலை. இதுக்கெல்லாம் புளியை போட்டேன், கொஞ்சம் பீத்தாம்பரி போட்டுட்டேன், அப்புறம் அந்த லெமன் சால்ட்டுன்னு சொன்னேன்ல அது கூட போட்டுப்பேன். ஆனால் இன்றைக்கி அது கூட போட்டுக்கல. இப்படியே பார்த்தே பலன்னு ஆகிடுது. பாருங்க, இதில் வெள்ளி பஞ்சாத்திரத்தில் இவர் பண்ண மாட்டார், இதுதான் வச்சுப்பார். தர்ப்பணம்னா இதுதான் வச்சுட்டுருப்பார். இது வந்து இது ஜலமெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, தாம்பாளமெல்லாம் 2-3, அப்புறம் கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள், இதெல்லாம் தான் இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னு பாருங்க, எத்தனை நாளானாலும் உங்களுக்கு இது கொஞ்சம் கூட கருத்து போகாது. வெள்ளி பாத்திரங்கள் தான். பித்தளையும் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இதெல்லாம் என்னதான் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வேண்டியிருக்கேன். உடம்பு சரியா இல்லைன்னு போட்டோடனே நீங்கள் எத்தனை பேர் விஷ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி நன்றி சொல்லணும்னு எனக்கு இதுவாக இருக்குது. ஐம் டச்ட், ஓவர்வெல்ம்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப உங்களோட அன்புக்கும் பாராட்டுக்கும், உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன், சப்போர்ட், இது எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.